கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட மீண்டுமாய் ஒரு நாளை தந்து நாங்கள் சகோதரிகளாய் உம் சமூகத்தில் அமர்ந்து பிள்ளை வளர்ப்பு குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவனே, எங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி வளர்ப்பதற்கு தேவையான எல்லா பலனையும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. எல்லா சகோதரிகளையும் அழைத்து வாருங்க ஆண்டவரே. தேவனே, அதேபடியே நீ ஆசீர்வதித்து கொடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இந்த கிளாஸ் முழுவதும் ஒரு பிரசனத்தினால் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம பாட்டு பாடலாம். ஜீவா சிஸ்டர் நமக்காக பாட்டு பாடுவாங்க. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரிகேதநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரிகேதநாதனுக்கு சுபமங்கலம். பரம பொற்பாதனுக்கு பாரேறு நீதனுக்கு, பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், இள பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. போதும் அனுகூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், மலர்தலைக்காரனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாமல் தேவனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணாமல் தேவனுக்கு கன்னிமரி சேயனுக்கு. கோணாசகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்ச நந்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பகத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு. பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு. நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். தேங்க்ஸ் சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட நம்ம குழந்தை வளர்ப்புக்கான இந்த சத்தியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு தேவையான சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில கற்றுத்தர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கடந்த நாட்கள்ல தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பிள்ளைகளை நம்ம வேதத்தின் அடிப்படையில எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சத்தியங்களா நம்ம தியானிச்சுட்டு வரோம். கடந்த வாரத்துல எப்படி என்ன பார்த்தோம்னா, பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியக்கூடிய அந்த காரியத்தை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்னொரு சத்தியம் அப்படின்னா, குழந்தைகள் எப்பொழுது உண்மை பேசக்கூடிய குழந்தைகளாக நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ். அவங்க கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஹானஸ்டி,
நேர்மையுள்ள ஒரு குழந்தைகளா கடவுளுக்கும் இருக்கணும், பெற்றோர்களுக்கும் இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி நம்ம குழந்தைகள வந்து நம்ம உண்மை உள்ளவர்களா, அதாவது அ பாவமே செய்யாத, அதாவது எல்லா பாவமும் செய்யாம நம்ம வளர்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நம்ம எப்படி சிறு வயதிலிருந்து பிள்ளைகள வந்துட்டு, அ பிள்ளைகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா, ட்ரூத்ஃபுல்னஸ்ஸா எப்படி வளர முடியும்? எப்படி ஹானஸ்டியா ஒரு நேர்மையுள்ள ஒரு குழந்தைகளா, பெற்றோருக்கும், கடவுளுக்கும் எப்படி ஒரு நேர்மையுள்ள குழந்தைகளா வளர வளர முடியும்? அப்படின்றத குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதாம், ஏவாள் வந்து பாவம் செஞ்சதுனால, அந்த பாவ வித்து நமக்கும் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சிறு குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள்லாம் பாவம் செய்யுமா? அதுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிள்ளைகள் வந்து குழந்தையா இருக்கும்போது, ஒரு 6 மாசம், 1 வயசு, 2 வயசு, அப்படி அப் டூ 5 இயர்ஸ். அதுவரைக்கும் அவங்கலாம் குழந்தைங்க. அவங்கலாம் வந்து தவறே செய்ய மாட்டாங்க. அவங்கள ஏன் நம்ம வந்து கண்டிக்கணும்? எதற்கு நம்ம வந்து அவங்களுக்கு அ ந அவங்க மேல வந்து ஒரு சந்தேகப்படணும்? அப்படின்னு இன்னைக்கு நெறைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பிறந்த குழந்தையிலேயே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? "என் தாய் என் பாவத்தில கர்ப்பம் தரித்தாள்." அப்போ நம்ம பிறக்கும்போதே வந்து எல்லாருமே எப்படிப்பட்டவளா பிறக்கிறோம்? பாவிகளா தான் பிறக்கிறோம். அப்போ கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகளோட இருதயத்திலயும் பாவம் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட அம்மா, அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் பரிசுத்தமான குழந்தைங்க. அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு உண்மையுள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. நேர்மையுள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. அப்படின்னும் நம்ம தப்பா நினைக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட அம்மா, அப்பாவாக இருந்தாலும் கூட, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அ வாழ்க்கையில வந்து பாவம் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்களும் வந்து எப்படி இருப்பாங்க? பாவம் செய்யக்கூடியவர்களா, பொய் சொல்லக்கூடியவங்களா, உண்மையான காரியத்த மறைக்கக்கூடியவர்களா, பெற்றோர்களுக்கு வந்து உண்மை இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்டு. அப்போ பெற்றோர்களாகிய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, என் குழந்தையும் தவறு செய்யும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். எப்பயுமே வந்து என் குழந்தை தவறே செய்யாது. நான் அப்படி வளர்க்கல. அவ பொய் சொல்ல மாட்டா. அவ திருட மாட்டா. இல்லன்னா வந்து அவ வந்து இப்படி ஏமாத்த மாட்டா. அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த எபிலிட்டி உண்டு. அப்போ நம்ம குழந்தைக்கும் அத செய்யக்கூடிய அதோடைய வல்லமை எப்படி இருக்கு அவங்க இருதயத்துல உண்டு அப்படின்ற ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து தெரிந்து கொள்ளணும். அப்போ ஜெனரலாவே குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம யாராவது சொல்லிக் குடுக்குறோமா? அம்மா, அப்பா வந்து பொய் சொல்வதற்கு நம்ம சொல்லிக் குடுக்குறோமா? சிறு குழந்தைங்க நெறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல. அ பேச ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுங்க? "இது எடுத்தியா?" அப்படின்னா என்ன பண்ணும்? "இல்ல எடுக்கலன்னு" வந்து பொய் சொல்லும். இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய நேச்சர் வளரும்போதே அந்த பாவ குணங்கள் என்ன பண்ணுது? வளர ஆரம்பிக்குது. அப்போ குழந்தைகள் வந்து பொய் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மைய வந்து அப்பா, அம்மா கிட்ட மறைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதாவது தவறு செஞ்சுட்டு, அத என்ன பண்ணுவாங்க? மறைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லன்னா வந்து நடந்தது ஒண்ணு, அத வந்து என்ன பண்ணுவாங்க? மிகைப்படுத்தி வந்து சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டோம் அப்டின்னா, அதுக்கு நேர்மையா அ சரியான ஒரு பதில் சொல்லாம மழுப்பக்கூடிய குழந்தைகளாவும் இருப்பாங்க. அப்ப அந்த சுபாவங்களும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு உண்டு. அப்போ அ குழந்தைகளுக்கு அந்த நேச்சர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட நம்மளுடைய குழந்தைகள வந்து எப்படி வந்து நம்ம உண்மையா வளர்த்தணும்? ஒரு சத்தியமுள்ள குழந்தைகளா, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய குழந்தைகளா, எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த காரியங்கள் வந்து குழந்தைகள் தானா கற்றுக்கொள்ள முடியாது. பெற்றோர்களாகிய நம்ம தான் என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நெறைய விஷயங்கள நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியத்தை நேசிக்கவும், சத்தியத்தின்படி பேசவும், சத்தியத்தின்படி நடக்கவும் நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்களுக்கு? கற்றுக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? சத்தியத்த வந்து அவங்க வந்து எல்லா எல்லா குழந்தைகளுமே சத்தியத்த நேசிக்காதுங்க. இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு வந்து ஏமாத்துறது ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்றது ஈஸி பிடிக்கும். இல்லைங்களா? வந்து நான் அ எ செஞ்ச காரியத்த மறைக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, அப்படி குணங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு? வளர்த்தக்கூடாது. எது சத்தியம்? உண்மை பேசுறது தான் சத்தியம். அதுதான் தேவனுக்கு பிரியம். வந்து நேர்மையா நடந்து கொள்ளணும். செய்த தவற வந்து மறைக்கக் கூடாது. இப்ப இந்த மாதிரி சத்தியத்த நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அவங்கள அத கடைபிடிக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா,
பொய்யோடைய பொய்யுக்கு தகப்பன் யாரு? சாத்தான். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? பொய் சொல்வது சாத்தானுடைய சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அப்போ பொய்யுக்கு தகப்பன் யாரு? சாத்தான். அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பொய்கள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள பொய் பேசுவது, இந்த மாரி காரியங்கள் அதிகமா செய்யும்போது, என்ன ஆகும்னா, அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாம, சாத்தானுடைய பிள்ளைகளா மாறுவதற்கு, அதாவது சாத்தானுடைய குணங்கள் அதிகமா காணப்படக்கூடிய குழந்தைகளா மாறுவதற்கு சான்ஸ் வந்து உண்டு. நம்ம சிறு வயதிலே சின்ன பொய் தானே, குழந்தை தானே சொல்லுது, அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறைச்சு வைக்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளை தானே தெரியாம செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, அந்த காரியங்கள் என்ன பண்ணும்? பெருசாக பெருசாக சாத்தானுடைய கிரியைகளை செய்யக்கூடிய குழந்தைகளா மாறிடும். இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், வன்முறைகளை செய்யக்கூடிய குழந்தைகள், அதாவது அநேக மக்களை கொலை செய்யக்கூடிய, இப்ப அமெரிக்கால எல்லாம் பாக்குறோம் இல்லையா, துப்பாக்கி எடுத்து வந்து சுடுறாங்க நிறைய குழந்தைகளை ஸ்கூல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி தீவிரவாதத்துல அதிகமா ஈடுபடக்கூடிய குழந்தைகள், அவங்களோட ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது சிறு வயதிலே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொய் அதிகமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய் தகப்பன் கிட்ட, மற்றவர்கள் கிட்ட வந்து உண்மையை மறைத்து பேசக்கூடிய மக்களா காணப்படுவாங்க. சோ இப்படிப்பட்ட குணங்களை நம்ம கண்டு காணாம நம்ம குழந்தைகிட்ட விட்டுட்டோம்னா, அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நிஜமாகவே எதிர்காலத்துல ரொம்ப மோசமா மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம சத்தியத்தின்படி பிள்ளைகள் நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கல, அதாவது உண்மை பேசாம இருக்குதுங்க, பொய் சொல்லுதுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய பிள்ளைகளோட வேஷங்களை தரித்துட்டு அவங்கள போல கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு பொய் சொல்லிட்டு இல்லைங்களா, நேர்மை இல்லாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிடுவாங்க. அது அதோடைய விளைவுகள் இல்லைங்களா? அப்ப சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிடுவாங்க. 2வது என்ன ஆகும்னா, அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும்? குறைந்து போயிடும். பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? குறைந்து போகும். எந்த குழந்தைகள் வந்து அதிகமா பொய் பேசிட்டு, உண்மைத்தன்மை இல்லாம, நேர்மைத்தன்மை இல்லாம இருக்காங்களோ, அந்த குழந்தைகள் வந்து தாய் தகப்பன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டிஸ்டன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ்க்கும், சில்ட்ரன்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆகக்கூடிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தவறு செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தைரியம் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா, அம்மா கிட்ட சொல்ற தைரியம் இல்லாதனால, பின்னாடி நெறைய மோசமான காரியங்கள செய்யக்கூடிய குழந்தைகளா மாறி போயிடுவாங்க. அவங்க என்ன ஆகும்னா, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனா, டீனேஜ் வயசு வரும்போது, திருமண வயசுக்கு மேல வரும்போது, இது என்ன ஆகும்? பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கைய வந்து அதிகமா பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ இந்த இந்த காரியத்த நம்ம லேசா வந்து எடுத்துக்கவே கூடாது. பிள்ளைகளுக்கு வந்து எது சத்தியம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னா, சில விஷயங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். எப்படி பிள்ளைகளுக்கு வந்து உண்மைய சொல்லிக் கொடுக்கிறது? சத்தியத்தின்படி எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும்? எப்படி நேர்மையா நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும்? அப்படின்ற காரியத்த குறித்து நம்ம வந்து படிக்கலாம். முதலாவது பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகள் வந்து உண்மை பேசக்கூடிய குழந்தைகளா இருக்கணும். நேர்மை உள்ள குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னா, முதலாவது வந்து என்னன்னா, நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? உண்மை பேசக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். நம்ம வந்து பாவம் நம்ம நம்ம வந்து ஈஸியா பா பெ பா சாரி பொய் சொல்லிட்டு, மற்றவங்கள ஏமாத்திக்கிட்டு வேலை செய்ய இடத்துல நேர்மையா இல்லாம, நம்ம பிள்ளைகிட்ட இந்த குணங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்மளுடைய குழந்தைகள் வந்து உண்மையுள்ள பிள்ளைகளா நடந்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். குடும்பத்துல காணப்படக்கூடிய அம்மா, அப்பா, ஒருவேளை கூட்டு குடும்பமா இருக்கும் அப்படின்னா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொய் பேசாம ஒருவருக்கொருவர் உண்மையே பேசக்கூடிய மக்களா காணப்படணும். எந்த சூழ்நிலையிலயும் பெற்றோர்களாகிய நம்ம வந்து
பிள்ளைகள் வந்து பொய் பேசுறத கண்டுபிடிக்கவே கூடாது. அதாவது பொய் பேசக்கூடாது. பேசணும்னு சொல்லல. பொய் பேசவே கூடாது. எங்க அம்மா வந்து பொய்யே பேச மாட்டாங்க. யாரையும் ஏமாத்தவே மாட்டாங்க. ஒரு ரூ. 5னாலும் வந்து நேர்மையா எங்க அம்மா வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நம்மளுடைய சாட்சிய குறித்து அறிந்திருந்தா தான், பிள்ளைகள் என்ன பண்ணும்? அந்த நேர்மை தன்மைய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து மற்ற இடங்கள்ல இல்லன்னா வேற இடங்கள்ல நம்ம வந்து இப்படி பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம பிள்ளைகள வந்து இந்த சத்தியத்தின்படி நடக்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ண வைக்கவே முடியாது. அப்போ என் பிள்ளை வந்து சத்தியத்தின்படி நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நான் என் வாழ்க்கையில வந்து நான் உண்மையா இருக்கேனா? ஆண்டவருக்கு சத்தியத்தின்படி நடக்கிறேனா? என்னோட கணவர், நானு, என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே என் பிள்ளைகளுக்கு வந்து சாட்சியா நடக்கிறோமா? பொய் சொல்லாம நான் ஃபர்ஸ்ட் பொய் சொல்லாம இருக்கேனா? அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம செய்யும்போது, அது என்ன ஆகும்னா, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என்ன பண்ணும்? பாதிக்கக்கூடியதா இருக்கும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ரெபெக்காள் என்ன பண்றாங்க? கணவன் கிட்ட அவங்க வந்து பொய் சொல்றாங்க இல்லையா? கணவன ஏமாத்துறாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப ரெபெக்காள் வந்து யாக்கோபுட்ட என்ன சொல்றாங்க? "நீ ஏசான்னு போய் ஏமாத்து" சொல்றாங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு? அப்பா கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னா, அப்பா கண்டுபிடிக்க மாட்டாரு. நான் அது என்ன பண்றேன்? அதற்கு தேவையானபடி நான் சமைச்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெபெக்காள் இங்க என்ன பண்றாங்க? யாக்கோபுக்கு சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான ஆலோசனைகள சொல்றாங்க. அப்போ ரெபெக்காலும் இங்க என்ன பண்ணல? ஒரு சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா, அம்மாவா இல்ல. அவங்களும் பொய் சொல்றாங்க. ஒரு நேர்மையா இல்லாம அப்பாவ ஏமாத்துறதுக்கு வழி சொல்லி தராங்க. அந்த அந்த வாழ்க்கைய வந்து அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே யாக்கோபும் பார்த்துட்டு, யாக்கோபு என்ன பண்றாரு? அந்த பாவத்த வந்து துணிகரமா செய்றாரு. யாக்கோபு வந்து பாவம் செஞ்சதுக்காக பதறுனான்னு நம்ம வேதத்துல வாசிக்க முடியுமா? முடியாது. என்ன பண்றாரு? ஆ யாக் ஏசா சாரி ஈசாக்கு கேட்கிறாரு. "நீ யாக்கோபு தானா? ஏசா தானா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்பயுமே அவர் என்ன பண்றாரு? தைரியமா, "ஆமாப்பா நான் தான்" அப்படின்னு வந்து துணிகரமா என்ன பண்றாரு? பாவத்த பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொய்க்கு முக்கியமான காரணம் என்ன? அவங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவங்க அம்மா பொய் பேசுறாங்க. அதனால யாக்கோபுக்கு ஒரு பயமே இல்லாம என்ன பண்றாரு? அவரும் வந்து பொய் சொல்றாரு. அப்போ நிஜமா நம்ம குடும்பத்துல வந்து நம்ம பொய் பேசிட்டு, நம்ம மத்தவங்ககிட்ட பொய் பேசிட்டு நேர்மையா இல்லாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளும் கண்டிப்பா இந்த காரியத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு இன்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபிரகாமும் சாராளும் இருக்கும்போது ஆபிரகாம் 2 தடவ என்ன பண்றாரு? சாராள வந்து தன் சகோதரின்னு சொல்லி பொய் சொல்ல வைக்கிறாரு. இல்லைங்களா? அப்ப சாராள் என்ன பண்றாங்க? ஆபிரகாமுடைய பேச்சுக்கு கேட்டு 2 தடவ என்ன பண்றாங்க? ராஜா கிட்ட சகோதரின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஆபிரகாம் செஞ்ச தவறு. தன் வாழ்க்கையில என்ன பண்றாரு? பொய் சொல்றாரு. சாராளும் வந்து பொய் சொல்றாங்க. இதே காரியம் யாரோட வாழ்க்கையில நடக்குது? ஈசாக்கோடைய வாழ்க்கையிலயும் நடக்குது. ஈசாக்கும் என்ன பண்றாரு? ரெபெக்காள் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ராஜா கிட்ட என்ன சொல்றாரு? ரெபெக்காள் தன்னுடைய சகோதரின்னு அதே பாவத்த வந்து என்ன பண்றாரு? ஈசாக்கு வந்து செய்றாரு. எப்படி செஞ்சிருப்பாரு? கண்டிப்பா வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? கற்றுக்கொண்டிருப்பாரு. எங்க அப்பாவே இப்படிதான் சொல்லி ஏமாத்துனாரு. ஆனா நானும் இந்த காரியத்த வந்து சொல்றேன். அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு? ஆபிரகாம் செய்த அதே தவறு என்ன பண்றாரு? ஈசாக்கும் செய்றார். அப்போ இந்த விஷயத்துல ஈசாக்கு பொய் சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க அப்பா தான். இல்லைங்களா? அவங்க அப்பா செய்த தவறு. பொய் சொன்னது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உண்மையா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் இருப்பாங்க. ம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம வந்து முதலாவது உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப உங்க பிள்ளைகள் வந்து சத்தியத்தின்படி நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன முதலாவது ஸ்டெப்பு நம்ம வந்து சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். 2வது என்னன்னா, பிள்ளைகளுக்கு தவறுகள பற்றி வெளிப்படையா நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும்? பேசணும். அதாவது தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தப்பு குறித்து நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைங்க கிட்ட பேசணும். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு பிள்ளை வந்து பொய் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? "ஏன் பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து என்ன பண்ணுவோம்?
விளாசுவோம், இல்ல அடிப்போம், இல்ல திட்டுவோம். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? குழந்தை வந்து பொய் சொல்லியிருக்குன்னா, கூப்பிட்டு வச்சு, "ஏன் நீ இந்த பொய் சொன்ன? என்ன நடந்துச்சு? ஏன் இந்த தவற செஞ்ச? இந்த தவறு செய்வதற்கு வந்து உனக்கு என்ன காரணம், சூழ்நிலைகள் இருந்தது?" இப்படியே நம்ம என்ன பண்ணணும்? தவற பற்றி பிள்ளைங்க கிட்ட வெளிப்படையா கேட்கணும் நம்ப. இல்லையா? அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா, பிள்ளைகள் பயப்படாம என்ன பண்ணுவாங்க, நடந்த அடுத்த தடவ தவறு செய்யும்போது பொய் சொல்லாம என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட, "அம்மா இப்படி பண்ணிட்டேன், இப்படி நடந்துச்சு. சாரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உண்மைய வந்து சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே எடுத்து நம்ம பிள்ளைகள வந்து அடிக்காதபடிக்கு, பிள்ளைகள் என்ன தவறு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து ஏன் பொய் சொன்ன? ஏன் நீ ஏமாத்துன? ஏன் இத வஞ்சிச்சு வச்ச? ஏன் இந்த காரியம் இந்த பாவத்த நீ செஞ்ச? இது செய்யறதுனால உனக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து இந்த மாரி தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாரு? அப்படின்னு சொல்லி தேவனுக்கு இது பிடிக்காத காரியம் தவறு செய்யும்போது, அது கடவுள் கணக்கு கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு? தவற வந்து சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா, கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த முறை நம்மகிட்ட பாவங்கள் செய்யும்போது, தவறுகள் செய்வது மறைக்காதபடிக்கு உண்மைய செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அது 2வது. 3வது பார்க்கும்போது, தவறு செய்யும்போது பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய பழக்கத்த நம்ம என்ன பண்ணணும்? பழக்கப்படுத்தணும். இப்ப குழந்தைங்க வந்து தவறு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். பொய் பேசிட்டாங்க, திருடிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகள உடனே அடிக்காதபடி அடிச்சு அடிச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாதபடிக்கு, திட்டுறது மட்டும் இல்லாதபடி கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம். எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. அவர் கிருபை உள்ளவர். பாவங்களை வந்து மன்னிக்கக்கூடிய தேவன். அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய மன்னிப்ப பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, டீனேஜ் குழந்தையா இருந்தாலும் சரி. ஐயோ! ஏதாவது தெரியாம செஞ்சுட்டா, ச்ச போ! அப்படின்னு கண்டு காணாம நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஏன் தப்பு செஞ்ச? எதுக்கு செஞ்ச? அப்படின்னு கேட்கணும். 3வது கேட்டதுக்கு அப்புறம் பிள்ளைகிட்ட என்ன பண்ணணும்? நீ ஒரு தவறு செஞ்சினா, கர்த்தர் வந்து இதுக்கு நியாய தீர்ப்புல கணக்கு கேட்பாரு. தண்டனைகள் குடுப்பாரு. ஆனா, அந்த தேவன் அன்புள்ள தேவனா இருக்கனால, நம்ம பாவங்கள வந்து அறிக்கை செய்யும்போது, மன்னிக்கக்கூடிய தேவனா இருக்காருன்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய மன்னிப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி தரணும். எவ்ளோ பெரிய பாவங்களா இருந்தாலும் கர்த்தர் நம்மள மன்னிச்சிருவாரு. திரும்ப அந்த தவறு நம்ம வந்து செய்யக்கூடாது. ஆண்டவர் வேதத்துல வந்து தாவீது வந்து எவ்ளோ பெரிய பாவத்த வந்து செஞ்சிருக்காரு. அப்போ தாவீது வந்து உணர்த்தப்பட்ட உடனே அந்த விபச்சார பாவத்திலிருந்து கர்த்தர்ட்ட ஜெபிக்கும்போது கர்த்தர் வந்து மன்னிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வேதத்துல காணப்படக்கூடிய அநேக இந்த மாரி பாவங்கள் செஞ்சு கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிக்கக்கூடிய அந்த காரியங்கள பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் குடுத்து பாவத்த அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கன்ஃபஸ் பண்ண வைக்கணும். பொய் சொன்னது தவறு. இனிமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா ஆண்டவர் நரகத்துல போட்டுருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தை பொய் சொல்லிருச்சா? ஏன் பொய் சொன்ன? போ இனிமே பொய் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகள அப்படியே அனுப்பி விட்டுறோம். அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, இன்னைக்கு பொய் சொல்ற குழந்தை நாளைக்கு ஏமாத்தும். நாளைக்கு ஏமாத்துற குழந்தை திருடும். நாளைக்கு திருடுற குழந்தை என்ன பண்ணும்? வீட்ல நெறைய காரியங்கள் அப்பா, அம்மா கிட்ட மறைக்கும். நாளைக்கு மறைக்கிற குழந்தை என்ன ஆகும்? டீனேஜ் வயசுல ஆகும்போது, பெற்றோர்களோட பேச்சுக்கு கீழ்ப்படியாம தன்னிச்சையா செயல்படுவாங்க. அப்போ இது சிறு வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? சின்ன காரியத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு தவறு என்றும், தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். 4வது பார்க்கும்போது, பிள்ளைகள் வந்து நேர்மையா நடக்குறாங்க இல்லையா? சில சமயம் தவறுகள் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில சமயம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைகள் நேர்மையா நடப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. அப்படி நடக்கும்போது, பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெகுமதிகளை குடுக்கக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்களுக்கு ரூ. 5 குடுத்து கடைக்கு போய், ஆ பால் ரூ. 10 ரூ. 20 குடுத்து குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வாங்கன்னு குழந்தைங்கிட்ட காசு குடுத்து அனுப்புறீங்க. குழந்தைகள் வந்து நேர்மையா ரூ. 10 பால் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. இல்லன்னா ரூ. 100 குடுத்துட்டு பால் வாங்கிட்டு வந்து மிச்ச காச கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு? நீ வந்து நிஜமாலுமே வந்து சரியா வாங்கிட்டு வந்து கரெக்ட்டா குடுத்துட்ட. ரொம்ப நேர்மையான குழந்தை அப்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணணும்? பாராட்டணும். அவங்களுக்கு சின்ன பிரைஸ் நம்ம என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் அப்ரோச் மூலியம் நான் பாராட்டலாம். ஒரு பிஸ்கட் வாங்கி குடுக்கலாம். ஒரு சாக்லேட் வாங்கி குடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இப்ப ஒரு சூழ்நிலை வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனா குழந்தை பொய் சொல்லாம உண்மைய சொல்லுதுன்னா, அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் குழந்தைங்கள?
பாராட்டணும். அப்போ குழந்தைகள் வந்து நேர்மையா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைங்கள பாராட்டி, அவங்களுக்கு வெகுமதிகள குடுக்கும்போது, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அத வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்ப அம்மா, அப்பாக்கு இது செஞ்சா சந்தோஷப்படுறாங்க. இதனால நமக்கு இந்த கிஃப்ட் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த காரியம் வந்து அப்பா, அம்மாவ சந்தோஷப்படுத்துது. நம்ம இப்படிதான் நம்ம செய்யணும். அப்படின்னு குழந்தைகள் அறிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரியத்த தொடர்ந்து வந்து செய்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிள்ளைகள் உண்மையா இருக்கும்போது, நேர்மையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அப்படியே விட்டுர்றோம். இல்லைங்களா? அப்ப பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாங்க? நம்ம இவ்ளோ நேர்மையா இருக்கோம், நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்வதற்கு ஏது வந்து தோணும். அப்போ பிள்ளைகள் வந்து நமக்கு நேர்மையா நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து பாராட்டக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல. அக்கா, தங்கச்சி இருக்காங்க, அண்ணன், தம்பி இருக்காங்க. சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து உண்மையா ஒரு குழந்தை வந்து நான் தாம்மா தப்பு பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். அப்படின்னு அந்த குழந்தை ஒத்துக்குச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணணும்? பாராட்டக்கூடியவங்களா இருக்கணும். ரொம்ப நல்லது. நீ வந்து ஒத்துக்கிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாம வந்து உன் மேல தான் தப்புன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த குழந்தைகள பாராட்டும்போது குழந்தைகள் நிஜமாலுமே என்ன பண்ணுவாங்க? வளரக்கூடிய நாட்கள்ல இந்த பொய் சொல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சமயத்திலும் இந்த நேர்மையான காரியத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளா மாறுவாங்க. அப்போ நம்ம குழந்தைகள வந்து நம்ம என்ன பண்ணணும்? வெகுமதிகளை குடுத்த சின்னதா இருக்கும். சாக்லேட், ஒரு பேனா, ஒரு பென்சில், இல்ல ஒரு சாப்பிடறதுக்கு ஏதாவது திங்ஸு, இல்ல நம்ம தட்டி குடுக்குறது, ச முத்தம் குடுக்குறது, குழந்தைகள வந்து பாராட்டுறது, அன்பான வார்த்தைகள் பேசுறது, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து வெகுமதிகள் தான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் பிடிக்கும். இப்ப நம்ம குழந்தைக்கு எந்த கிஃப்ட் பிடிக்கும்? எது செஞ்சா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்கன்னு அறிந்து, அந்த வெகுமதிகளை நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளோட நேர்மை தன்மைக்கு நம்ம வந்து குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். 5வது பார்க்கும்போது, நம்ம குழந்தைகளுக்கு நல்ல மாதிரிகளை, அதாவது நேர்மையா வாழ்ந்த அநேக தேவ பிள்ளைகளுடைய மாதிரிகளை நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். வேதத்திலயா இருக்கட்டும், மிஷினரிகளோட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல நடப்பு நாட்கள்ல வந்து அ கர்த்தருக்கு பிரியமா இருந்து, உண்மையா இருந்து, வேலை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள பத்தி நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நெறைய சத்தியங்கள வந்து சொல்லிக் குடுக்கணும். பைபிள்ல நெறைய ஸ்டோரி சொல்லி தரலாம். எப்படி வந்து மோசே வந்து நம் தேவனுடைய ராஜ்யத்துல உண்மையா ஊழியம் செஞ்சாரு. எப்படி டேனியல் வந்து இருந்தாரு. எப்படி யோசேப்பு வந்து இருந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அதாவது உண்மையாய் வந்து பாவமே செய்யாம, பொய்யே செய்யாம, ஏமாத்தாம எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமான கதைகளை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது மாதிரி அ இந்த மாதிரி ஏமாத்தும்போது, அதாவது பொய் சொல்லும்போது, மற்ற பாவங்கள் செய்யும்போது, சத்தியத்தின்படி இல்லாதபோது கர்த்தர் எப்படி தண்டிச்சாரு? அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வேதத்திலிருந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். ஏன்னா பிள்ளைகள் நினைச்சுக்குவாங்க பொய் சொன்னா நடக்கும். அனனியா, சப்பீராள் பொய் சொன்னாங்க. என்னாச்சு? கர்த்தர் அவங்கள சாகடிச்சு போட்டுட்டாரு. அப்போ பொய் சொன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. பணத்த பாதி வித்து கொண்டு வந்து பாதிய வச்சுட்டு பாதி ஏமாத்துனாங்க. நேர்மையா இல்ல. ஆனா தேவன் அவங்கள தண்டிச்சுட்டாரு. அப்ப இந்த மாரி காரியங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸாம்பிளையும், நெகட்டிவ் எக்ஸாம்பிளையும் பைபிள்ல இருக்கக்கூடிய நல்ல மாதிரிகளை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, பிள்ளைகள் இருதயங்கள் என்ன ஆகும்? தவறு செஞ்சா அது தேவன் தண்டிப்பாரு. நல்லது செய்யும்போது இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? மனசுல பதிய வைத்து வளரும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த சத்தியத்துல அவங்க வந்து வளரக்கூடியவங்களா காணப்படுவாங்க. 6வது பார்க்கும்போது, பிள்ளைகளுடைய நேர்மைய நம்ம வளர்க்கணும்னா, சில சமயம் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு ஆதாரங்கள் மூலம் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோட நேர்மைத்தன்மைய வந்து நம்ம வந்து நிரூபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பிள்ளைகள வந்து ஒரு ரூ. 100 குடுத்து நீங்க மளிகை கடைக்கு அனுப்புறீங்க. நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்றீங்க. அப்போ பிள்ளைகள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அ முழுமையா நம்பிடக்கூடாது. பிள்ளைகள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? பில் காட்ட சொல்லணும். எவ்வளவுக்கு வாங்குனேன்? எவ்வளவு பில் இருக்கு? அப்போ அ அப்படி பில் பார்க்கும்போது குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? அப்ப அம்மா காசு குடுத்தா கண்டுக்காம விட்டுற மாட்டாங்க. அதுக்கு கணக்கு கேட்பாங்க. அப்படின்றது பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நேர்மையா நடப்பாங்க இல்லைங்களா? தன் இஷ்டத்துக்கு விடக்கூடாது. ரூ. 100 குடுத்துட்டு வாங்கிட்டு வந்தியா? சில்லற வந்துச்சா? சில்லற வரலையா? எவ்வளவுக்கு வாங்குன? அப்படின்னு நம்ம கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ரூ. 100ல ஏமாத்துற குழந்தைகள், நாளைக்கு ரூ. 1000ல ஏமாத்துவாங்க. அப்புறம் லட்சத்துல வந்து
ஏமாத்தக்கூடிய பிள்ளைகளா மாறிடுவாங்க. அப்ப சிறு வயதுல இருந்து ரூ. 1 குடுத்தாலும் நம்ம பிள்ளைகிட்ட என்ன பண்ணணும்? கணக்கு கேட்கணும். இந்த ரூ. 1க்கு என்ன வாங்கிட்டு வந்த? அதுக்கு பில் காட்டு. ரூ. 100 குடுத்தேன் என்ன வாங்கிட்டு வந்த? அதுக்கு பில் காட்டு. அப்போ நான் குடுத்த சரியான பணத்திற்கு நீ என்ன வாங்கிட்டு வந்தன்னு பில் காட்டுன்னு நம்ம வந்து பிள்ளைகள வந்து கேட்கும்போது, அந்த ஆதாரங்கள கேட்கும்போது, பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? அம்மாகிட்ட ஏமாத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. இது பண விஷயத்துல மட்டும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் குழந்தைகள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? நெறைய பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு, மார்க் ஷீட் குடுக்கும்போது ஏமாத்துவாங்க நெறைய பிள்ளைகள் இல்லைங்களா? மார்க் கம்மியா வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்துட்டு ரேங்க் கார்டு காட்ட மாட்டாங்க. அப்ப இந்த மாரி ஸ்கூல்ல மார்க் கம்மியா இருக்கும். இப்ப வீட்ல வந்து சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வாங்குனேன்? எவ்வளோ மார்க் கொறைஞ்சது? ஏன் கொறைஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, பிள்ளைகள் வந்து அம்மா வந்து நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம்னா, நம்மள அப்படியே விடமாட்டாங்க. கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தவறு செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் என்ன ஆகும்? குழந்தைகளோட இருதயத்துல வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுடைய நேர்மையை நம்ம வளர்க்கணும்னா, அவங்கள வந்து ஆதாரங்கள் மூலம் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். 7வது பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய நேர்மைய பற்றி நம்ம அதிகமா சொல்லிக் குடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வந்து உண்மையுள்ள தேவன். அவர் வந்து எப்படி சத்தியத்தை நேசிக்கிறாரு. ஜான் யோவான் 8:31, 32ல வாசிக்கும்போது, "நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் உண்மையிலே என்னுடைய சீஷர்கள்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பாவுடைய சீஷரா இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையா இருந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுக்கு எப்படி வந்து கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் உண்மையா இருந்து தன்னுடைய வேலையை செய்து முடித்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியத்தை பத்தி நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இயேசுவோடைய லைஃப்ப பத்தி நம்ம சொல்லும்போதுதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா தேவன் வந்து சத்தியத்தின் தேவனா இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட பாவம் இல்லைன்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பரிசுத்தத்த பத்தியும், அவருடைய உண்மை தன்மைய பத்தியும், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமா வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். 8வது பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகளுக்காக இதுக்காக அதிகமா ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நிஜமாகவே பாவமே செய்யாம ஒரு பரிசுத்தமான குழந்தையா இருக்கணும். ஏன்னா, இப்ப குழந்தைகள் ஒரு அப் டூ 12th இயர் வரைக்கும் 12th படிக்கிற வரைக்கும் குழந்தைங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இல்ல ஒரு 5வது, 6வது படிக்கிறவரைக்கும் நம்மளோட கண்காணிப்புல இருப்பாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா 12வது படிச்சு முடிச்சு காலேஜ் போம்போது நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எப்படி உண்மையா இருக்காங்க? நம்மகிட்ட ஃபோன் பேசும்போது நிஜமாலுமே உண்மைய பேசுறாங்களா? நேரத்துக்கு எழுந்திருக்காங்களா? இங்க தான் இருக்காங்களா? இங்க தான் போறாங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா? பிள்ளை உண்மைதான் பேசுதா? நேர்மையா தான் இருக்கா? இல்ல ஏமாத்துதா? இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம கண்ணுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு அ இல் அ கண் நம்ம கண்ணுக்கு இல்லாத சமயத்துல நம்ம பிள்ளைகள வந்து நேர்மையா நடத்தணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளை வந்து எங்க இருந்தாலும் கூட ப பாவமே செய்யாதபடிக்கு ஒரு சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய குழந்தையா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், படிக்கக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய, கடவுளுக்கு பயப்படக்கூடிய குழந்தையா இருக்கணும்னா, நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமா தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய குழந்தைகள், ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்களா நம்ம வந்து காணப்படும். இந்த ஜெபம் என்ன பண்ணும் நம்ம பிள்ளைகள கண்டிப்பா சத்தியத்துல நடத்தக்கூடிய வழியில வந்து நடத்திட்டு கூட்டிட்டு போகும். 9வது பார்க்கும்போது, கடவுள் எப்படி உண்மையுள்ளவர் என்றத நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நெறைய வசனங்கள் இருக்கு. யோவான் 14:6ல வாசிக்கிறோம். எபிரேயர் 6:18ல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13:5ல வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் எப்படி உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. பொய்யுரையாத தேவனா இருக்காரு. பாவத்தின் மேல் சினங்கொள்ளுகின்ற தேவனா இருக்கிறாரு. அப்போ நம்ம தேவன் வந்து பாவம் செஞ்சா, தவறு செஞ்சா நம்ம அவருக்கு பக்கத்துல போக முடியாது. நம்மள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இந்த மாரி நம்ம கடவுளுடைய குணாதிசயங்களையும், கர்த்தருடைய உண்மையுள்ள தன்மையும் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து வளரும்போது சிறு வயதுல இருந்து நம்ம பிள்ளைகள வந்து சத்தியத்தின்படி நடத்தக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா வளருவாங்க.
நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க பெற்றோர்களாகிய நம்ம வந்து அந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளணும். அதாவது வந்து நம்ம குழந்தைகள் வந்து பொய் சொல்லாம இருக்கணும். அ அப்படின்னா, இந்த வசனத்த நம்ம படிச்சு பிள்ளைகளுக்கு வந்து மனப்பாடம் பண்ண வைக்கணும். நெறைய மெமரி வர்ஸ் நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு வந்து படிக்க நம்ம கற்றுக் குடுக்குறோம். இந்த வசனங்கள நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுடைய இருதயத்துல வந்து போடணும். இப்ப எக்ஸாம்பிள் சங்கீதம் 5 அதுல வாசிக்கிறோம். சங்கீதம் 5:6ல என்ன வாசிக்கிறோம்? பொய் சொல்பவர்களை நீர் அழிக்கிறீர். இரத்த வெறியரையும் வஞ்சகமுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். இப்ப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? இது சொல்லிக் குடுக்கணும். பொய் சொன்னா கர்த்தர் வந்து அழிக்கிறாரு. வஞ்சகமுள்ள மனுஷனை கர்த்தர் வந்து அருவருக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்த வந்து சொல்லிக் குடுக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 15ல 1, 2 வாசிக்கிறோம். கர்த்தாவே உமது பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வாசம் பண்ணக்கூடும்? உமது பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணக்கூடும்? உத்தமமாய் நடந்து நீதியை செய்து இருதயத்திலிருந்து சத்தியத்தை பேசுகிறவன் நானே. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல யார் வாசம் பண்ணுவாங்க? சத்தியத்தின்படி பேசக்கூடியவங்க தான் வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். இப்படி நிறைய வசனங்கள் உண்டு. சங்கீதம் வந்து 101ல வந்து வாசிக்கிறோம். 101ல 6-7 வாசிக்கும்போது 7வது வசனத்த கடைசியில வாசிக்கும்போது, பொய் பேசுகிறவன் என் சமூகத்தில் நிலை நிற்க மாட்டான். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? பொய் பேசினா கர்த்தருடைய சமூகத்துல நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். அதே மாரி நீதிமொழிகள்ல நிறைய குணங்கள் வெறுக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசும் நாக்கு அப்படின்னு வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுருல புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது 1 பேதுருல வாசிக்கிறோம். வாழ்க்கையை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட பேச்சுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள கடவன். நமக்கு நல்ல நாட்கள் வேணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, நம்ம நான் முதல்ல என்ன பண்ணணும்? கபட பேச்சுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். கொலேசியர் 3ல வாசிக்கிறோம் 9, 10ல. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பழைய மனுஷனையும் அதன் செயல்களையும் கழுவி பெரும் புதிய மனுஷனை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படி இங்கேயே என்ன பண்ண பொய்ய பத்தி சொல்லப்பட்ட வசனங்கள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொய்ய குறித்து பொய் பேசுவதனால நமக்கு என்ன விளைவு? பிள்ளைகளுக்கு டெய்லியும் சொல்லிக் கொடுக்கணும், மனப்பாடம் பண்ண வைக்கணும். இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய வசனங்கள் இருக்கு வேதத்துல. ஆதியாகமத்துல இருந்து நீங்க வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பார்த்தா. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவு வசனங்கள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தின்படி நடக்கலைன்னா எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பைபிள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். கண்டிப்பா நீங்க பிள்ளைகள சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீங்க போதிக்கணும். கண்டிப்பா போதிக்கணும். போதிக்காம இந்த காரியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பொய் சொல்லக்கூடாது எதுன்னு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்களா? சொல்லிக் கொடுக்காம வராது. அப்ப பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கணும்னா, சத்தியம் என்ன? சத்தியத்தின்படி நடந்தா என்ன நடக்கும்? சத்தியத்தின்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும்? தேவன் எப்படி நம்மள தண்டிப்பாரு? நம்ம வாழ்க்கை எவ்வளவு புரிந்து கொள்வாங்க. நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தின்படி நடத்தக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், சின்ன குழந்தை பொய் சொன்னா நம்ம சிரிக்கிறோம். அழகா பொய் சொல்லுது அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். சின்ன குழந்தை போய் பேசினாதான் நாளைக்கு என்ன பண்ணும்? அது பெருசாயும் பேசும். அப்போ நம்ம சிறு வயதிலேயே பிள்ளைகள் போய் பேசும்போது, ஒரு பென்சிலை திருடிட்டு வரும்போது, பேனாவை திருடிட்டு வரும்போது, குடுக்குற காசை வந்து மறைச்சு வைக்கும்போது, அப்படி பண்ணும்போது பிள்ளைகளுடைய திறமையே நினைச்சிட்டு நம்ம பாராட்டக்கூடாது. அது பாவம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கரெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். யாரு வந்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பான். அப்ப சின்ன விஷயத்துல நீங்க பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா, கர்த்தர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு உங்க பிள்ளைங்கள? ஒரு சத்தியமுள்ள பிள்ளைகளா ஆசீர்வதிப்பார். சின்ன விஷயம் தானே. இது என்ன குழந்தை தெரியாம ஒரு பென்சில் தூக்கிட்டு வந்துச்சு, ₹1 எடுத்துக்கிச்சு, சும்மா பொய் தானே சொன்னுச்சு நீங்க விட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம பிள்ளைகள அசுத்தத்தின் ஆவிக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டு விடுவார். இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? சின்ன பாவம், பெரிய பாவம், சின்ன பொய், பெரிய பொய், வெள்ள பொய், இல்லைங்களா? அப்படிலாம் சொல்லி நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து உற்சாகப்படுத்தக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து சீரியஸா அத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். நான் முன்ன சொன்னது போல நம்ம பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பொய் சொல்லவே
கூடாது. நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள நீங்க கரெக்ட் பண்ணவே முடியாது. அது வந்து இந்த சத்தியத்துக்கு மட்டும் இல்ல. நீங்க பிள்ளைகள ஜெபின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஜெபிச்சா தான் பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. நீங்க பிள்ளைகள பைபிள் படிங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பைபிள் படிச்சா தான் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள் வந்து பைபிள் படிப்பாங்க. பிள்ளைகள வேலை செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க சுறுசுறுப்புள்ள ஸ்திரீகளா இருந்து வீட்ல வேலைகள் செஞ்சா தான் உங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. நீங்க வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சா தான் உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கணவன் அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க கடவுளுக்கு பயந்தா தான் உங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அதேபோல நீங்க பொய் சொல்லாம, நீங்க உண்மைய பேசிட்டு, நேர்மையுள்ள குழந்தைகளா, நேர்மையுள்ள பிள்ளைகளா, எல்லாத்துக்கும் உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா தான், உங்க பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? இந்த குணத்துல வந்து வளருவாங்க. நீங்க இத மாத்திக்காம, என் பிள்ளை பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா செய்யவே முடியாது. ஆபிரகாமுக்கு காணப்பட்ட ஈசாக்கு போலதான். ஆபிரகாம் செஞ்ச அதே பாவத்தை தப்புனா என் பையனும் செய்வாரு நினைச்சிருக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்ப நம்ம தவறு செஞ்சோம்னா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? காப்பி பண்ணி அதே பாவத்தை அதை விட அதிகமா பாவத்தை செய்யக்கூடிய குழந்தைகளா மாறிடுவாங்க. அப்ப நம்ம அது என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்துல இந்த மாதிரி உண்மையா இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக மக்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒருத்தரை பத்தி நான் என்ன பண்றேன்? சுருக்கமா வந்து நான் வந்து சொல்றேன். யோசேப்போட வாழ்க்கைய நம்ம வந்து பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம யோசேப்பை குறித்து தான் நம்ம வாசிச்சோம். அது வேற பாட்டு கீழ்ப்படிதல். இது உண்மை தன்மைக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம வந்து யோசேப்பு வாழ்க்கை வந்து பார்க்கலாமே தெரியும் இல்லைங்களா? கடந்த வாரத்திலேயே நான் சொன்னேன். யோசேப்பு வந்து யாக்கோபுக்கு வந்து ரொம்ப செல்ல பையனா இருக்காரு. செல்ல பையன்றத விட அப்பா, அம்மா பேச்சுக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படியிற ஒரு பையனா காணப்பட்டார். கீழ்ப்படியிற மகனா மட்டும் இல்ல, அப்பாவுக்கு உண்மையுள்ள அதாவது தவறே செய்யாத எந்த தவறையும் மறைக்கக்கூடிய ஒரு மகனா இல்லாதபடிக்கு அப்பாவுக்கு ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் ஆக உண்மையுள்ள மகனா வந்து யோசேப்பு வந்து காணப்பட்டார். எப்போ? சிறு வயதிலே இல்லைங்களா? சின்ன வயதிலே அவங்க அண்ணனுங்க எல்லாம் தவறு செய்யும் போது அப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அவங்க அண்ணன் பண்ற தவறுகள் எல்லாம் சொல்றாரு. அப்போ அந்த உண்மை தன்மையானது யோசேப்பு கிட்ட என்ன ஆச்சு? அவன் வந்து எகிப்துல போறாரு. பார்வோன் போத்திபாருடைய அங்க அரண்மனையில் இருக்காரு. அங்கேயும் அவர் என்ன பண்றாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். அதனால என்ன பண்றாரு? அந்த ராஜா அவரை வந்து உயர்த்துறாரு. அதே போல ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்வோன் அரண்மனையிலயும் அவர் என்ன பண்றாரு? உயர்த்தப்படுறாரு. அப்போ பார்வோன் அரண்மனையில ராஜாவோட ஈக்குவல் பொசிஷனுக்கு யார உயர்த்துறாரு? யோசேப்ப வந்து அந்த ராஜா வந்து உயர்த்துறாரு. அப்ப அந்த சூழ்நிலையிலும் கூட யோசேப்பு என்ன பண்ணல? எந்த பாவமும் செய்யாதபடிக்கு தன்னுடைய எஜமானுடைய எல்லா காரியத்திலும் அவர் என்ன பண்றாரு? நேர்மையா இருக்காரு. எங்கேயாவது நம்ம யோசேப்போட வாழ்க்கையில வந்துட்டு தனக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டாரு. வந்து அவர் வந்து பொய் சொன்னாரு. இல்ல எஜமான ஏமாத்துனாரு. அப்படின்னு நம்ம வேதத்துல எங்க வாசிக்க முடியுமா? வாசிக்கவே முடியாது. யோசேப்போட கடைசி சாகுற வரைக்கும் தனக்கு கீழ இருந்த தனக்கு தான் வந்து யாருக்கு கீழ இருந்தாரோ அவங்களுக்கு என்ன பண்றாரு? உண்மையுள்ள ஒரு மனுஷனா யோசேப்பு வந்து இருந்தார். அது எப்படி முடிஞ்சுச்சு? சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு அவர் என்ன பண்ணாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். யாக்கோபு மேபி சொல்லிக் குடுத்திருக்கலாம் இல்லைங்களா? நான் ஏமாத்துனேன். அதனால யாக்கோபு வந்து தன்னை பத்தி சொல்லிக்கலாம். நான் வந்து எங்க அப்பாவை ஏமாத்துனேன். என் வாழ்க்கையே மோசமா போச்சு. என்ன வந்து லாபான் ஏமாத்துனாரு. நீ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. உன் பொய் பேசக்கூடாது. என் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை நீ அனுபவிக்க கூடாது. அப்படின்னு ஒருவேளை யாக்கோபு என்ன பண்ணிருக்கலாம்? யோசேப்புக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருக்கலாம். தவறு செஞ்சா கர்த்தர் எப்படி தண்டிப்பாரு? ஒரு பொய் சொல்லி நான் எங்க அப்பாவை ஏமாத்துனால எவ்வளவு பாடுகள், எத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன்? எங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன். கடைசியில எங்க அம்மா சாகுறத நான் பார்க்கல. அந்த கொடுமைகள்லாம் உனக்கு வரக்கூடாது. இப்ப நீ உண்மையா இருக்கணும்னு ஒருவேளை யாக்கோபு என்ன பண்ணிருக்கலாம்? சின்ன வயசுலயே யோசேப்புக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருக்கலாம். சோ அந்த காரியங்கள் யோசேப்பு வந்து படிப்படியா உயரும்போது எகிப்துல பார்வோன் அரண்மனையில இருக்கும்போது கூட அவர் வந்து தனக்கு வந்து பெரிய ஒரு ராஜ பதவி கிடைச்சிடுச்சு. இனிமே நம்ம வந்து எதுக்கு நேர்மையா இருக்கணும்? நம்ம ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், ராஜாவுக்கு நம்ம ராஜாவா இருந்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு தவறுமே செய்யாதபடிக்கு அவர் வந்து என்ன பண்றாரு? உண்மையுள்ளவரா, நேர்மையுள்ள ஒரு அதிகாரியா இருந்து ராஜாவுக்கு கீழ என்ன பண்றாரு? பாராட்டக்கூடிய ஒரு மனுஷனா வந்து யோசேப்பு வந்து
காணப்பட்டார். அப்ப அந்த யோசேப்பு வந்து இப்படி உண்மையாய் வந்து சிறு வயதுல இருந்து பெரிய மனுஷனாகி பிள்ளைகள் வந்து பின்னாடி பார்க்கும்போது அவங்க அண்ணாங்களெல்லாம் வச்சு இவர் என்ன பண்றாரு? போஷிக்கக்கூடியவரா காணப்படுறாரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, யோசேப்பு வாழ்க்கையில காணப்பட்ட உண்மைத்தன்மை. இல்லைங்களா? அப்போ நெனச்சு பாருங்களேன். யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபு வந்து அவங்க அம்மா கூட இல்ல. யோசேப்போட வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த அந்த சின்ன சத்தியம், யோசேப்போட வாழ்க்கையில என்ன ஆச்சு? பெரிய பதவியில போய் இருக்கும்போது கூட, உண்மையா இருக்கணும் அப்படின்ற காரியத்த கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? பின்பற்றினார். இல்லைங்களா? இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி சொல்லிக் குடுக்கணும். என்ன பண்ணணும்? சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுத்தோம்னா தான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பெருசாகும்போது இந்த பாவத்த செய்யாம இருப்போம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையா இருக்கணும். நம்ம யாருக்கா இருக்கணும், அவங்ககிட்ட அக்கவுண்டபிளா இருக்கணும். அவங்க சொன்ன வேலைய செஞ்சு முடிக்கணும். மறைக்கக் கூடாது. தவறு செஞ்சா ஒத்துக்கொள்ளணும். இப்ப இந்த மாரி காரியத்த நம்ம சிறு வயதுல இருந்து சொல்லிக் குடுத்தா தான், பிள்ளைகள் வளரும்போது என்ன பண்ணுவாங்க? எங்க போனாலும் கூட அப்பா இருந்தாரா யாக்கோபு அப்போ யோசேப்புக்கு? இல்ல. யாருமே இல்ல. தேவன் மட்டும் தான் கூட இருந்தார். ஆனா, அவர் பக்தியா வாழ எப்படி முடிஞ்சது? சொல்லிக் குடுத்த சத்தியம் இல்லைங்களா? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் எப்பயுமே நம்ம பிள்ளைங்க நாங்க கையிலே இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம கைய விட்டு வெளிய போகக்கூடிய நாட்கள் கண்டிப்பா வரும். அப்போ நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் சத்தியத்தின்படி நடக்கணும், பாவமே செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கும்போது சிறு வயதில இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்த வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா நம்ம வந்து காணப்படணும். அப்போ இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள வந்து நல்ல ஜெபிக்கிற ஸ்திரியா மாத்தலாம், வேதத்த வாசிக்கிறபடி மாத்தலாம், நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடக்கூடிய பிள்ளைகளா மாத்தலாம், இல்லையா? இல்லன்னா பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கலாம். அத விட சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்? வளர்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தோத்துட்டோம் அப்படின்னா, எல்லாமே வேஸ்ட்டா வந்து போயிடும். இல்லைங்களா? அதனால நம்ம பிள்ளைகள வந்து சத்தியத்தின்படி நடத்துவதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. சரி, நம்ம யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.